அன்பிற்கினியவர்களே, இனிய காலை வணக்கம். சிங்கப்பூர்ல இந்தியன்னா தமிழன் தாங்க. மலேசியாலையும் அப்படித்தான், மொரிஷியஸ் நாட்டிலையும் அப்படித்தான். இலங்கையில பாஸ்போர்ட்ல கூட தமிழ் இருக்குதுங்க. இரண்டாவது ஆட்சி மொழி தமிழ் தான். நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளிலுமே தமிழை மட்டும்தாங்க எடுத்து வானொலி சேவையா சீன கம்யூனிஸ்ட் அரசு கொடுத்துட்டு இருக்கு. கனடால தமிழர் தினம்னு ஒரு நாளையே அரசு கொண்டாடிட்டு இருக்குதுங்க. நம்ம இந்தியாவில் இருக்கிற மொழிகளில 6க்கும் மேற்பட்ட நாடுகள்ல அலுவல் மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே இந்திய மொழி தமிழ் மட்டும்தாங்க. இன்னும் 12 நாடுகளுக்கு மேல நம்மளுடைய தமிழை அலுவல் மொழியாக்குற பணிகள்ல அந்த அரசாங்கம் ஈடுபட்டு இருக்குதுங்க. நம்ம இந்த உலகத்து கூட இணைஞ்சிருந்து இந்தியாவையே அடையாளப்படுத்தணும்னா கண்டிப்பா இந்தியா முழுக்க தமிழ்ல பாடமொழியா வச்சா கூட சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா இந்தியாவை உலகத்துக்கே தமிழ் தாங்க கண்டிப்பா அறிமுகப்படுத்தும். இப்பெல்லாம் நிறைய காதுகள் அந்த வார்த்தைகள் கேக்குதுங்க. எனக்கு தமிழ் அவ்வளவா வராது, தமிழ் எனக்கு சரியா எழுத தெரியாது, படிச்சேன்னா அப்படி எழுத்துக்கூட்டி தாங்க படிக்க வரும், இப்படியெல்லாம் சொல்றது 2-3 டிகிரி வாங்கின படிச்ச பொண்ணுங்க, படிச்ச பசங்க தாங்க. இந்த வார்த்தைகளை கேட்கும்போது மனசு ரொம்ப வலிக்குதுங்க. நம்மளுடைய தாய்மண், தாய்மொழி இதுதாங்க நமக்கு முதல் ஆதாரம், அடிப்படை உரிமை மாதிரி அடிப்படையே இதுதாங்க. நம்மளுடைய அடையாளமும் அதுதான். அடையாளத்தை தொலைச்சிட்டு எப்படிங்க வாழ முடியும்? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றார்.